வேதை புஷ்பா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழை மீன் இருக்கு, திருக்க மீன் இருக்கு, பூவாளி இருக்கு, காணாங்கழுத்தி இருக்கு, கொடுவா இருக்கு, தோல்படி இருக்கு. சில்லறை மீன்லாம் இருக்குண்ணே. அரை கிலோ வேணுமா? சொல்லுங்க. வந்தேண்டி வருதோ நம்ம ரோட்ல. மீன்லாம் நல்ல மீனா இருக்குண்ணே. என்ன போடுறீங்க மீனுக்குள்ள? இது வந்து நீங்க கேக்குறது வந்து பொடி வந்து தோல் பொடி வந்து 200 ரூபா வைக்கிறேன். 200? நல்ல மீனா இருக்கும். நான் வந்து நீட்டுக்கும் வித்துட்டு வரல. எல்லாரும் என்கிட்ட தான் மீனெல்லாம் வாங்குவாங்க. மீன்லாம் வித்து வச்சோ? மீனை எல்லாம் வித்துட்டுனே. நம்ம மீன் நல்ல மீனா இருக்கும். இந்த பாருங்க. உன்னை கூடயே போடுறேன். நல்ல மீன். நீங்க மீன் வாங்கிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற மீனை நீங்க வாங்கிடுங்க. நீங்க இப்ப கடைக்காரில போய் நீங்க எடுத்து வரீங்களா? ஆமா, நான் எடுத்தான்னு தான் விக்கிறேன். நான் எடுத்தேன். போட்டெல்லாம் இல்லைண்ணே. போட்டெல்லாம் இல்லை, நான் எடுத்து நான் தான் விற்கிறேன். மீன்லாம் நல்ல மீனா இருக்கும். நீங்க கொஞ்சம் மெதுவாக லேட்டாக விட ஆக்கலாம், ஒன்றும் ஆறி போகாது. ஒரு மீன் வந்துட்டு எவ்வளவு? 100 ரூபா கொடுங்க. 100 ரூபா போதும். 200 ரூபா தான் வைக்கிறேன். போனா 150 ரூபா இருக்கு. சரி, அரை கிலோ 100 ரூபா தான். 50 ரூபா இருக்குண்டாங்க. சரி, அடுத்த வாரக்குள்ள வாங்கிடுறீங்களா? நான் அங்க இருந்து மீன் வந்து எல்லா மீனுமே இருக்கு தம்பி. எல்லா திருக்க மீன் இருக்கு, வஞ்சன மீன் இருக்கு, கொளுத்தி மீன் இருக்கு, கொண்டை கொடுவாடை இருக்கு, நீட்டாவஞ்சல் இருக்கு, வாழை மீன் இருக்கு, எல்லாமே இருக்கு. பொடி இருக்கு, குருவி திருக்க இருக்கு, மீனா குளிச்சி இருக்கு, புய்ப்பு மீன் இருக்கு. புய்ப்பு மீன் இருக்கு, வேணுமா? அது புய்ப்பு மீன் நல்லா இருக்கும் குழம்புக்கு. கைய வைக்காதீங்க, சொல்லுங்க, நான் எடுத்தாரேன். உங்களுக்கு என்ன மீன் வேணும்? மீன் வாழை தாங்க, அது நல்லா இருக்கும். ஏன்னா உடம்பு நசுங்கிவிடும் மீனுக்கு. என்ன மீன் இருக்கு? என்ன மீன் வேணும்? வாழை கொடுங்க. வாழை நல்லா இருக்கும். வாழை நல்லா இருக்கும். வேணா குருவி திருக்க, வஞ்சனை, இலச்சி எல்லாமே இருக்கு. வாழையை கொடுங்க. நல்லா வாழை வந்து என்ன மீன் தம்பி வேணா? கைய வைக்க கூடாது, நான் எடுப்பேன். வேணா உடம்பு மீன் உடம்பு நலிஞ்சு விடும். அதுக்கு ஒரு வாழை மீன் தாங்க. அதான் 1 கிலோ 1.5 கிலோ நிக்கிற மாதிரி ஒரு மீன், 1.5 கிலோ நிக்கிற மாதிரி. இந்த மீன் எல்லாம் ஃப்ரீயா? அதெல்லாம் எப்படி ஃப்ரீ வரும்? நான் காசு கொடுத்துல வாங்கிட்டு வரேன். சரியான மீனா இருக்கு. இதை பாருங்க, நல்ல மீனா இருக்கு. புது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க வெட்டிக்கிறீங்களா இல்ல நான் வெட்டி தரணுமா? இல்ல நான் வெட்டிக்கிறேன். நீங்க வெட்டிக்கிறீங்களா? நான் சைஸா நான் வந்து டிசைனா வெட்டுவேன். எடை மட்டும் போட்டு நடக்கிறது இல்ல. உங்களுக்கு 1 கிலோ இருக்கும். நல்ல மீனா இருக்கு.
ஏன்னா மீன் எல்லாம் வாழை மீன் தான் தம்பி கேட்குறாங்க எல்லாரும். அதுதான் நல்லா இருக்கும். வாழை மீன் திருக்கை இதுதான் கேட்குறாங்க. அதனால இதுதான் நிறைய நான் கொண்டு வரது. எல்லாம் முடிஞ்சு போயிட்டு. நல்ல மீனா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நீங்களே கடல்ல இறங்கி பிடிக்கிறீங்களா இல்ல எப்படி? நான் வாங்கிட்டு வரேன் தம்பி. மீன் வாங்கியான்னு தான் நான் விற்கிறேன். அப்படியா? விற்கிறீங்களா? நல்லா சரியான இடம் தான். கொஞ்சோண்டு குறையுது. 2 பொடி எடுத்துப்போம். சரி, நான் கொஞ்சோண்டு குறையுது. இதான் இது அள்ளி போடுங்க. இப்போ ரேட்டு மட்டும் வாழை ரேட்டு போடுவீங்க. ஆமாம். சுறா மீன்லாம் வச்சுருக்கீங்களா இல்லையா? சுறா எல்லாமே இருக்கு. நீங்க தான் வாழை தானே கேட்டீங்க. வாழையே கொடுங்க. வேணா சுறா வேணாலும் வாங்கிக்கலாம். சரி சரி. மீன் உயிரோட தான் தெரியுங்களா இல்லையா? உயிரோட எப்படி வாங்க? எப்படி தம்பி உயிரோடையெல்லாம் நாங்கள் வாங்க எடுக்க முடியும்? அவங்க பிடிச்சி கொண்டாந்து நாங்கள் அப்படியே குத்து அப்படியே ஏலமாக எடுத்து கொண்டுட்டு வந்துடுவாங்க. சரி, எவ்வளோ? அப்புறம் வந்து ஏலமாக கொண்டு நாங்கள் விற்றுக்குவோங்க. ஏன்னா வாழை மீன், திருக்கை மீன், இந்த வஞ்சனை மீன் இது மாதிரி தான் வாங்குறாங்க. சில பேர் இந்த இப்போ ஒரு அண்ணன் பொடி வாங்கினாங்க. பொடி பொடி நல்லா இருக்கும் குழம்புக்கு அப்படின்ட்டு பொடி தான் வாங்குறாங்க. நாளைக்கு மீன் ஒன்று சமைச்சு பார்க்குறேன். நல்லா இருக்கும். அந்த மாதிரி மீன்லாம் நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி, எவ்வளோமா? 500 ரூபா தம்பி. ஏன்னா ஒரு மீன். அப்புறம் நான் மீன் அந்த விலை விற்கிறேன். 600 ரூபா விற்கிறாங்க எல்லாரும். நான் 500 ரூபா தான் போடுறேன். ரேட்டு கூட தான். 500 ரூபா தான் போடுறேன். காசு எடுத்துவாங்க. இந்த மட்டையில் வெட்டி வச்சுருந்தா கூட நம்ம கேரி கட்டி பயன்படுத்த முடியல. கச்சி எடுக்காம இதில் வெட்டி வச்சுட்டு போனால் மீனை இதில் போட்டோட கொடுக்கலாம். சரி, இருந்தாங்க. அப்போ 500 ரூபா, பாக்கி 200 ரூபா தாங்க. 500 ரூபாயை கொடுத்துட்டு பாக்கி 200 ரூபாயா? என்ன தம்பி விளையாடுறீங்க? ஏன் குறைச்சி அதை மாதிரி ரொம்ப குறைச்சிங்கம்மா. 100 ரூபா குறைச்சிங்க. இந்தாங்க 20 ரூபா என்ன வாங்கி? 20 ரூபாயா? அதையும் காணும். சில்லறை இல்லை தம்பி. அது வராதா எனக்கு? தம்பி வாரேன். நண்டெல்லாம் இருக்கா இல்லையா? நண்டெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு கொண்டு வரேன். சரி, நான் வந்தீங்கன்னா நண்டு வாங்க. இந்த எங்கே இருக்கு நம்ம வீடு? தான் கொடுக்கலாம். ஏன்னா இதில் எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. பார்த்தீங்களா, சைக்கிள் வேற இந்த பாருங்க டயர் வீணாப்பிட்டு இது வேற தனியாக வாங்கினேன்னா. சரிம்மா, நான் அதெல்லாம் பெருசாக ஒன்று கேட்கல, குறைச்சோம். ஆனால் ரேட்டு கூட தான் எங்கேயுமே வாழையெல்லாம். வாழையெல்லாம் கூட வைக்கிறாங்க. மீனை வாங்கி கொண்டு நல்லா நேரத்தோட கொடுங்க. வீட்டில் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு. சரிம்மா, மறுபடியும் வாங்க. நான் இந்த ரோட்ல வருவேன். நாளைக்கு வருவேன். உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது மீன் கொடுத்து வரணுமா? அப்படியே அந்த லைன்ல வாங்க. அந்த லைன்ல நம்ம வீடுலாம் அந்த பக்கம் தான் இருக்குது. அப்படியா? அவரு என்னமோ ஒரு இந்த மீன் கொண்டு வர சொன்னாரு. என்ன அது என்னமோ ஒரு பொடி சொன்னாரு. அந்த பொடி நல்லா இருக்கும்னு அதை வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி, ஓகே. அந்த பொடி வாங்கி நான் கொடுக்கணும். சரிம்மா, இந்த ரோட்ல எல்லாம் வீடு நிறைய இருக்கா? அங்கிட்டலாம் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 200-300 வீடு இருக்கு. போனீங்கன்னா அதெல்லாம் பத்தாது. நிறைய 2 ட்ரம் எடுத்துட்டு போனோம். இல்ல ஒரு இது வித்துட்டு மறுபடியும் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்த மாதிரி. அப்படியா? அந்த பக்கம் போனீங்கன்னா 2 இடத்த கட்டி கொண்டு போடுங்க. 2 வச்சு எனக்கு கட்ட முடியாது. அது மேல கட்டுறது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். பைக்குன்னா பிரச்சனை இல்ல. சைக்கிள் தானே வச்சுட்டு கொடுத்துட்டு ஸ்கூட்டி வாங்க வேண்டியதானே? ஆமா, ஸ்கூட்டி வாங்குற அளவுக்கு எல்லாம் நம்மள்ட்ட பணம் இல்ல தம்பி. இனிமே நம்ம ஏரியாவே கிடைக்குது வாங்க. இங்க நல்லா எல்லாம் மக்கள் வாங்குவாங்க அதிகமா. இங்க எல்லாம் வாங்குறாங்க. உங்க பக்கம் நல்லா வாங்குறாங்க. நல்லா வாங்குவாங்க. ஒரு மாசத்துல நீங்க வந்து ஸ்கூட்டி என்ன காரை வாங்கிடலாம். அதான் உங்க பக்கம் நல்லா மீன் வாங்குறாங்க தம்பி. இந்த பிசிறு வேலையெல்லாம் உங்க பக்கம் இல்ல. எங்க பக்கம் பிசிறே நடக்காது. ஹலோ, நான் மீன் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு கொண்டு வரவா இல்லை நான் கொடுத்துருவா? வாழை மீனை கேட்டீங்களா? எடுத்து வச்சிருக்கேன். இந்த கொண்டு வரேன். இருங்க, இந்த வந்தாரேன். மீன் முடிஞ்சது. உங்களுக்காக ஒரு மீன் எடுத்து வச்சிருக்கேன். சரி வர்றேன். மீன் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்துட்டேனே. அதான் நம்ம விட்டு பிடிங்களோன்னு வேறு இருந்தேன். உங்களை நம்பிக்கிட்டு நான் வேறு யார்ட்டும் வாங்காமல் இருந்தேன். இல்லை, உங்களுக்காக எடுத்து வச்சேன். தனியாக எடுத்து வச்சேன். என்ன ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்போ இங்கே குழம்பு வர வைக்கல.
நீங்க சொல்லிட்டீங்க உங்களை, நீங்க எப்பயும் வாங்குற நீங்க, ஆ நான் எப்படி எடுத்து வைக்காம இருப்பேன்? சரி சரி நல்ல மீனாக நீங்க இருக்குல்ல. வாங்கிங்கன்ட்டு நான் வேறு யார்ட்டையும் வாங்குறதில்ல, அதுக்காக தான் உங்கள்கிட்ட வாங்குறது. இன்னொருத்த வந்து கொஞ்சம் பொடி கேட்டாங்க, அவங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். ஆ காலை நல்ல மீனாக இருக்குல்ல. இது 1.25 கிலோ இருக்கு. சரி சரி, அது எவ்வளோ இருந்தானே? இந்தாங்க. அப்படியே. 1.25 கிலோ இருக்கு. சரி எவ்வளவு? நான் அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கிறேன், அக்கா கொடுக்கணும் கொஞ்சம். சரி அவங்க அவங்கள்ட்ட. சேர்த்து தான் எப்பயும் கொடுப்பாங்க. சரி அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். நீங்க அவங்கள்ட்ட நான் வாங்கிக்கிறேன். ம் அப்புறம் பொடிடி எதுவும் அதான் பொடி அந்த மீன்லாம் அக்காவுக்கு பொடி பிடிக்காது. ஆமாம், எப்போ கொடுத்தாலும் ஒரு மீன் பெரிய மீனாக இருக்கும். திருக்க மீன் கொண்டு வரேன் நான். நீங்கள் திருக்க கொண்டு வாங்க நிறையா. திருக்க மீன் கொண்டு வரேன். சரி நான் போட்டுமா? சரி போட்டாங்க. மீன் முடிஞ்சது, இனிமே வீட்டுக்கு தான். சரி சரி கொஞ்சோண்டு கிடக்கு, அது நான் சும்மா வீட்டில் கொண்டு குழம்பு வச்சுருவேன். சரி நான் ஃபோன் பண்ணுறேன் மீன் வேணும். அக்கா சாயங்காலம் தான் வருவாங்க. ஆமாம் ஆஃபீஸுக்கு போனவங்க சாயங்காலம் தான் வருவாங்க. அது நீங்கள் மீனை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, சரி அவங்க வந்து ஆக்கி ஏற்ற.